Vanakkam. Welcome to Rohini Ashwin's Law Talks. This channel is my official YouTube channel. இந்த சேனல்ல கம்ப்ளீட்டா லா பத்தின இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் கம்ப்ளீட் ஒரு லா பத்தின அப்ரோச் மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எந்த ஒரு இஷ்யூனாவும் லீகலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, லீகல் ரெமெடிஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு கம்ப்ளீட் விழிப்புணர்வு மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ நம்ம மக்களுக்கு வருது அப்படின்னா எப்படி லீகலாக அப்ரோச் பண்ணணும். யாருமே கோர்ட்டுக்கு போக விரும்புறது இல்லை. எல்லா இஷ்யூவும் கோர்ட்டுக்கு கொண்டு போய் தான் சால்வ் பண்ணணுன்றதும் கிடையாது. பட் சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலை மீறி போயிட்டு இருக்கும் போது, சில விஷயங்கள் நம்ம லீகலாக தான் ரெமெடி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம லீகலாக அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு எஸ்டேஷனும் அங்கே இருக்கக்கூடாது. ஸோ விச் இஸ் தி ரைட் வே அண்ட் விச் இஸ் ராங் அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மக்களுக்கு ஒரு எசிடேஷன் என்னன்னா, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் நம்ம இப்போ இது எப்படி அணுகிறது, இப்போ எந்த லாயரை பார்க்குறது. இப்போ நம்மளுக்கு ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அதை கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் ஆப்போசிட் பார்ட்டியும் கோர்ட்டுக்கு போவாங்க. அவங்க கிட்ட அவங்க ஒரு லாயரை பார்ப்பாங்க. நம்ம இந்த லீகலாக இந்த இஷ்யூவை நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ற பற்றின டவுட்ஸ்லாம் நிறைய மக்களுக்கு இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லா பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்கான ரெமெடிஸ் கண்டிப்பாக நம்ம லீகலாக அதை அப்ரோச் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது அந்த எசிடேஷன் தூக்கி வச்சுட்டு ஒரு நல்ல லாயரை போய் நீங்கள் பார்த்து கன்சல்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஏன்னா நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நியாயம் வழங்கக்கூடிய வகையில தான் இருக்கு. எந்த ஒரு வகையிலுமே நம்மளுக்கு இருக்கிற ப்ரொவிஷன்ஸ், எந்த ஒரு லாலையுமே நம்ம இந்திய சட்டத்துல மக்களுக்கு அன்ஜஸ்ட் கொடுக்கக்கூடிய லா, அதாவது மக்களுக்கு அநியாயம் விளைவிக்கக்கூடிய சட்டம் எதுவுமே இல்லை. எல்லாமே நியாயம் விளைவிக்கக்கூடிய சட்டம் தான். அதை நம்ம எப்படி அணுகி நம்ம கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறோம்ன்றது ஒரு லாயரோட திறமை தான் இல்லையா? ஸோ ஒரு நல்ல லாயரை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சட்டத்தை உங்களுக்கு சாதகமா, அதாவது உங்களோட நியாயத்துக்கு ஏத்தாற்போல் எப்படி நம்ம அதை கோர்ட்ல கொண்டு போய் வாதாடி உங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை உங்களுக்கு வழங்கி தர முடியும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல லாயரை நீங்க போய் பார்க்கணும். மோரோவர் உங்களுக்கு இருக்க அந்த எசிடேஷன், அதாவது ஒரு பயம், நம்ம சைட்ல இருக்க நியாயம் மாதிரி அவங்களே போய் மற்ற சைட்லயுமே இன்னொரு லாயரை போய் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதெல்லாம் எதனால அப்படி வருதுன்னா, லா பத்தின கம்ப்ளீட் புரிதல் இல்லை. நீங்க ஒரு சட்டத்தை பத்தி அரோகரியா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான பயம்லாம் சந்தேகம்லாம் உங்களுக்கு வருது. ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோம், அந்த விஷயம் கரெக்டா தப்பா, லால இது கரெக்டுன்னு சொல்லியிருக்கு தப்புன்னு சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு அறகுறையான புரிதல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பயம் வருது. ஸோ எந்த ஒரு லாலையுமே சரி அடிப்படை நியாயத்தை வழங்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கு. ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு சட்டத்திலையுமே ஒரு இன்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அடிப்படை நியாயம் என்ன அப்படின்றத வெளியே கொண்டு வர்றது தான் அந்த ஜுடிஷியரியோட தார்மீக கடமை. ஸோ அந்த ஜுடிஷியரி, அந்த கோர்ட் என்ன செய்யணும், அடிப்படை உங்க தரப்பு இருக்க நியாயத்தை வெளியே கொண்டு வரும். அதுக்கு ஒரு நல்ல கவுன்சில்ஸ் தேவை. கவுன்சில்ஸ்னா நல்ல லாயர்ஸ் தேவை, அட்வொகேட்ஸ் தேவை. ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி ஒரு பயத்தை எடுத்து வச்சுட்டு சட்டத்து மேல கம்ப்ளீட்டா நம்பிக்கை வச்சு நீங்க அதை எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ, எந்த ஒரு வழக்கிலையுமே கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதுக்கு சில டைம் எடுக்கும். எதுக்குன்னா உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால நீங்க கம்ப்ளீட்டா அந்த பயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு சட்டத்தை நம்பி நீங்க வெளியே உங்க நியாயத்துக்காக போராடுறதுக்கு கோர்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக இந்த அஃபிஷியல் யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என் வீடியோஸை கம்ப்ளீட்டாக பாருங்கள். கம்ப்ளீட்டாக அவேர்னஸ் ஓரியன்டான வீடியோ தான் இது. இது உங்களுக்கான வீடியோ. கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கண்டென்ட் நான் ஐ வில் பி கிரியேட்டிங். ஸோ நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்யூ.